லக்ஸுரி, ஆடம்பரம் இது என்ன வெறும் வார்த்தை மட்டும் இல்லை, இன்னைக்கு தன்னோட அடையாளமா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து தன்னோட கௌரவத்தையும் சக்தியையும் காமிக்கிறதுக்கு இதே ஒரு டூலா பயன்படுத்துறாங்க. முன்னாடி அதிகாரத்துல இருக்கிறவங்களும் பெரிய பணக்காரங்களும் தான் இந்த ஆடம்பர வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் அவங்க கிட்ட நிறைய பணம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது எப்படி மாறிடுச்சுன்னா, முக்கியமா ஜென்சி கிட்ட ஆடம்பரமா இருந்தா மட்டும்தான் இந்த சமூகம் தன்னை மதிக்கும், பெரிய மதிப்பு கிடைக்கும் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு வகையில உண்மையும் கூட. அதனால அவங்ககிட்ட உண்மையே காசு இருக்கோ இல்லையோ இஎம்ஐ ஆச்சு வாங்கி தான் பணக்காரன் காமிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு லக்ஸுரி குட்ஸோட மதிப்பு $1.5 trillion தாண்டி போயிடுச்சு. இப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கிட்ட பிராண்ட்ஸ் அவங்க ப்ராடக்ட்டை எப்படி விற்கிறாங்க, எப்படி மார்க்கெட்டிங் பண்றாங்க அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம். நீங்க ஒருவேளை லக்ஸுரி பிராண்ட்ஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, லக்ஸுரி பிராண்டோட மார்க்கெட்டிங்ல இருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த வீடியோ கடைசி வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. எடா வைக்கி, நீ ஐபிஎல் மேட்ச் பாத்தியா? பார்த்தேன் ப்ரோ, மும்பை தோத்துட்டாங்க ப்ரோ. விரா அடுத்த வருஷம் பாத்துக்கலாம்டா. விரா என்ன ப்ரோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன புது போனா? ஆமாம் ப்ரோ. ஐபோனு, ஐவாட்ச், ஏர்பாட்ஸ், பிராண்டட் சட்டை, கலெக்டரேடா சொல்றா. நான் யூஸ் பண்றது எல்லாமே பிராண்டட் தான் ப்ரோ. என்னடா ஆளை மாறிட்டு. சரி நீங்க பேசிட்டு இருங்க, நான் போயிட்டு வரேன். சரி ஓகேடா. A few moments later. ஏடா இந்த கருவாப்பை என் பாட்டுக்கு ஐபோன் ஐவாட்ச் எல்லாம் தூக்கிட்டு வரான். ஆமாம் ப்ரோ, நம்மளும் பேசாம வாங்கிடுவோம். பேசாம நம்மளும் புதுசா ஐபோன் இறக்கிடுவோம்டா. என்னடா என்னமோ வாங்க போறீங்க சொன்னீங்க, என்ன வாங்க போறீங்க? இந்த கருவாப்பை வந்தான்டா, ஐபோன் ஐவாட்ச் எல்லாம் கொண்டு வந்து காமிச்சிட்டு இருக்கேன். அதான் நம்மளும் ஐபோன் வாங்கலாம் இருக்கேன். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். ஏன்டா எல்லாருமே ஐஃபோனே போறீங்க? நார்மல் ஃபோன்ல இருக்கிறது தான் ஐஃபோனே இருக்கு. இதுல வர எல்லா ஆப்புமே அதுலயும் தான் வருது. இதுல எதுக்கு உங்களுக்கு ஐஃபோன்? இப்போ ஐபோன் வச்சிருந்தா கெத்து, ஐபோன் வச்சிருந்தா நம்ம 4 பேர் மதிப்பாங்க, பணக்காரன் நினைப்பாங்க. ஐஃபோன் வச்சிருந்தா பணக்காரன் நினைப்பாங்க. முதல் வீட்டில் 2 பேர் திங்க சோறு இருக்கா? இல்ல நீங்க பாருடா, சொல்றதை கேளுங்கடா. நீங்க வாங்குற சம்பளமே 15,000 தான். டேய் என்னடா, நீங்க வாங்குற சம்பளமே 15,000 தான். 7,000 பார்த்தீங்கன்னா வீட்டு வாடகைக்கு போயிடும். அது போக பெட்ரோல் செலவு வேற இருக்கு. சொல்றா, அவன் கிடக்குறான்டா, நம்ம வாங்க விட்டா போய் வாடா. முதல்ல இந்த ஆடம்பரம்ங்கிறது எங்க இருந்து வந்துச்சுன்னு பார்ப்போம். இது ஈஜிப்ட்ல 101 AD இருந்து ஆரம்பிச்ச ட்ரேசஸ் இருக்கு. அங்கதான் முதல்ல நகை, ஆபரணங்கள், பட்டு எல்லாமே சேகரிக்க ஆரம்பிச்சாங்க. அத சமூகத்துல தன்னோட பலத்தையும் அடையாளத்தையும் வெளிக்காமிக்கிறதுக்கு ஒரு டூலா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் லக்ஸுரி குட்ஸ் தன்னோட அடையாளத்துக்கு மட்டும் பயன்படுத்தாம கடவுளுக்கு படைக்கிறது, பிறருக்கு பரிசா கொடுக்கிறது அப்படின்னு செய்ய ஆரம்பிச்சாங்க. 5th centuryல சைனால இருந்து யூரோப் வரைக்கும் ஒரு ரோட் போட்டாங்க. அந்த ரோடு பேர் சில்க் ரோடு. இந்த சில்க் ரோட தான் லக்ஸுரி குட்ஸை சைனால இருந்து யூரோப்புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிறதுலே பழமையான லக்ஸுரி பிராண்ட்னா அது ஹவுட் பிரியன் பிரான்ஸ்ல 1521ல ஆரம்பிச்சாங்க. அவங்க இன்னைக்கு வரைக்குமே பிரீமியம் லக்ஸுரி ஒயின் செல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி வாங்க இப்போ அவங்க எப்படி மார்க்கெட்டிங் செய்யறாங்க அப்படிங்கறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட், நம்ம பிராண்டுக்கு ஒரு நல்ல கதை சொல்றது. லக்ஸுரி பிராண்ட்ஸ் பெரும்பாலும் தான் தயாரிச்ச பொருள் சுற்றி ஒரு டீட்டெயிலான கதை சொல்லுவாங்க. அதாவது இது ரொம்ப பாரம்பரியமானது, ஹேண்ட்மேட், எக்ஸ்க்ளூசிவ், அதனால நீங்க இதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது இவங்க சொல்ற கதையில அவங்க உணர்ச்சியும் ஆசையும் தூண்டுற மாதிரி ஆழமா பதிய வைக்கும். இவங்க சொல்ற கதை மூலமா கன்சூமர் மத்தியில ஒரு அட்டாச்மெண்ட் கிரியேட் பண்ண முடியும். இப்படி கதை சொல்றது மூலமாவே அந்த பொருளை பயன்படுத்துறது ஒரு ஆழ்ந்த அர்த்தத்தை தர முடியும். அதனால ஒரு பொருளை வெறும் பொருளை மட்டும் பயன்படுத்தாம இந்த காரணத்துக்கு தான் நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்றத நம்ப வைக்க முடியும். உலகத்திலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிராண்ட் தான் லூயிஸ் வுட்டன். இந்த World War I காலத்திலயும் சரி, 2 காலத்திலயும் சரி, அவங்க பொருள் தான் வேணும்னு சொல்லிட்டு போர் நடக்கும் போதும் பல ஊர்ல அவங்கள தேடி பிரான்ஸுக்கு பொருள் வாங்க வருவாங்க. ஸோ இந்த கதையை பயன்படுத்தி இந்த லெகசி இன்னும் தொடருதுன்னு சொல்லி மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதன் மூலமா உலகத்திலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான பிராண்ட் லூயிஸ் வுட்டன் அப்படின்னு பேர் வந்துச்சு. ரெண்டாவது, லிமிடெட் எடிஷன் லான்ச் பண்றது. எக்ஸ்க்ளூசிவிட்டியும் ரேரிட்டியும் கிரியேட் பண்றது தான் இந்த லக்ஸுரி பிராண்ட்ஸோட அடையாளம். ஸ்பெஷல் எடிஷன்ஸ், ரேர் விண்டேஜ் கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிற வெளியாகிற பொருள் எல்லாமே மக்கள் மத்தியில ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணனாலும் இங்க கிரியேட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அப்படி சேலாகிற ஒரு பொருளை வாங்குற அந்த கன்சியூமருக்கு ஒரு தனி உற்சாகத்தை கொடுக்கும். இவங்க பொதுவா குறைஞ்ச அளவுக்கான பொருட்களை தான் தயார் செய்வாங்க. இப்படி செய்யறது மூலமா தனித்துவமான பொருட்களா இருந்தாலும் சரி, அரிதான பொருட்களா இருந்தாலும் சரி, வாங்குற கன்சியூமரை தன் பக்கம் இருக்கிறாங்க. பொதுவா இந்த மாதிரி வாங்குற கன்சியூமர்ஸ் பிரைஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை பொருள் சீக்கிரமா வாங்கினா அந்த பொருள் வேகமா தீர்ந்து போயிருங்கிறதுனால எல்லாருமே எவ்வளவு காசு இருந்தாலும் சரி நம்ம வாங்கியே ஆகணும் அப்படின்னு வாங்குறாங்க. இதைத்தான் ஃபோமோன்னு சொல்லலாம், ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஸோ ஒன்ஸ் இந்த பொருள்லாம் விற்றதுக்கு அப்புறம் இந்த பொருளோட விலை இவ்வளோ போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே விளம்பரமா பண்ணுவாங்க.
இதன் மூலமா அடுத்தவங்க லிமிடெட் எடிஷன் லான்ச் பண்ணும்போது நல்ல வியாபாரம் நடக்கும். 3. செலிபிரிட்டி என்டார்ஸ்மெண்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் பார்ட்னர்ஷிப். மோஸ்ட்லி இவங்க ஹை ப்ரொஃபைல் செலிபிரிட்டி இல்லாட்டி மிட் சைஸ் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வச்சு மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி செலிபிரிட்டிஸோட ரிச்சான லைஃப் ஸ்டைல தான் பிராண்ட் கலந்துருக்கு அப்படின்றத காமிப்பாங்க. இது அந்த பிராண்டோட விசிபிலிட்டி மற்றும் இமேஜ். சடனா நம்ம ரொம்ப நாளா ஃபாலோ பண்ண செலிபிரிட்டி இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சதும் அந்த ப்ராடக்ட் மேல ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் ஆகும். பொதுவா இந்த செலிபிரிட்டி என்டோர்ஸ்மெண்ட் பண்றதே ட்ரஸ்ட்ங்கிற ஒரு ஃபேக்டர் இருந்தாங்க. பட் இந்த லக்ஸரி பிராண்ட்ஸ் இதை டைரக்டா பண்ண மாட்டாங்க. இந்த லக்ஸரி பிராண்ட்ஸ் தன்னோட ப்ராடக்ட் ரொம்ப ப்ரீமியம் காமிக்கிறதுக்காக எந்த செலிபிரிட்டிஸோடையும் டைரக்டா ஆட் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் அந்த செலிபிரிட்டிஸ் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்ல இவங்களோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அந்த ப்ராடக்ட் அந்த செலிபிரிட்டி யூஸ் பண்ணதும் அதை வச்சு அவங்க மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. இப்படி பண்றது மூலமா பிராண்டும் ரீச் ஆகும், ஆர்கானிக்கா வளர்ந்த மாதிரியும் காமிச்சிக்க முடியும். சரக்கு உள்ள இருக்கு. நீங்க அந்த வரேன் என்னதான் நம்மளுக்கு வருஷம் வயசு ஏறிட்டே போனாலும் தீபாவளி அன்னைக்கு வயசு 10 தான். தீபாவளினாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது தலையில எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், அதுக்கப்புறம் பல்லு விளக்காம கறி சாப்பிடணும், பக்கத்து வீட்டு பொண்ணுக்கு ஸ்வீட் வாங்கணும். இதெல்லாம் வாங்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கடன் வாங்கணும். இதெல்லாம் வாங்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன வாங்கணும்? வெடிகளும் அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரெஸ் வாங்கணும். அந்த ட்ரெஸ் ஒரு பாரம்பரியமான கடையில தானே வாங்கணும். அது உங்களுக்கு ஐயோ போச்சே. நான் தான் சொன்னேன்ல. 4வது நியூரோ மார்க்கெட்டிங். ஆக்சுவலா மக்களோட மூளை 2 விதமா வேலை செய்யும். ஃபர்ஸ்ட் ரேஷனல் பிரெயின், 2வது மங்கி பிரெயின். என்னதான் நம்ம ரேஷனலா திங்க் பண்றோம்னு சொன்னாலும் நம்ம நினைக்கிறது சில நேரம் செயல்ல இருக்காது. இதுக்கு எக்ஸாம்பிளா நீங்க நல்லா சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சுகர் கோட்டட் சாக்லேட் வேணுமா இல்ல ஒரு ஆப்பிள் வேணுமான்னு கேட்டா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? மோஸ்ட்லி ஆப்பிள்னு சொல்லுவீங்க. பட் இது டீப்பா அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நீங்க தான் நல்லா சாப்பிட்டீங்க, உங்களுக்கு எதுக்கு ஆப்பிள் தேவைப்படுது? இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஸ்டோர்ல 3 பேக் அடுக்கி இருந்துச்சு. முதல் பேக் 10,000 சொன்னாங்க, 2வது பேக் 5,000 சொன்னாங்க, 3வது பேக் 3,000 சொன்னாங்க. இந்த 10,000 பேக்கும் 5,000 பேக்கும் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. அந்த 3வது சொல்ற 3,000 பேக் கொஞ்சம் குவாலிட்டி மாற்றமா இருந்துச்சு. ஸோ இப்போ நீங்க எதை சூஸ் பண்ணீங்க? மோஸ்ட் ஆஃப் த மக்கள் இந்த 10,000 ரூபாய் பேக் ரொம்ப விலை அதிகமா இருக்கு, அதுக்கு பதில் அதே மாதிரி இருக்க இந்த 5,000 பேக்கை வாங்கிடலாம்னு நினைப்பாங்க. ஆக்சுவலா இந்த கான்செப்ட் தான் நம்ம ஊர் சூப்பர் மார்க்கெட்ல இருக்கு பெரிய பெரிய லக்ஸரி பிராண்ட்ஸ் வச்சு யூஸ் பண்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா இவங்க கஸ்டமர் கிட்ட தான் தான் வின்னர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை கிரியேட் பண்றாங்க. யூஎஸ்ல ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆப்பிள் ஃபோன் யூசர்ஸோட பிரெயினையும் சாம்சங் ஃபோன் யூசர்ஸோட பிரெயினையும் அனலைஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அந்த 2 யூசர்ஸ் கிட்டையும் கண்ணை கட்டிட்டு கையில ஃபோன் கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்க ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்றீங்கன்னு சொன்னதும் பிரெயின்ல ஆப்பிள் ஃபோன் யூசர்ஸ்க்கு ஸ்டிமுலேஷன் ஏற்பட்டுச்சு. ஆனா அதே சாம்சங் சொல்லும் போது எந்த ஸ்டிமுலேஷனும் இல்லை. இது என்ன தெரிய வருதுன்னா ஆப்பிள் வெறும் பொருளை மட்டும் விற்கல, அவங்க எக்ஸ்பீரியன்ஸை விற்கிறாங்கன்னு தெரிய வருது. ஆக்சுவலா இந்த சாம்சங் யூசர்ஸ் அவங்க சாம்சங் போனை ஆப்பிள் பிடிக்காத காரணத்துக்காக சாம்சங் மாறிட்டாங்கன்னு தெரிய வந்துச்சு. ஆப்பிள் பிடிக்குமா பிடிக்காதான்னு மாறிடுச்சு. ஸோ இதுதான் பவர் ஆஃப் நியூரல் மார்க்கெட்டிங். 5. டேஸ்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். மோஸ்ட்லி இந்த லக்ஸரி பிராண்ட்ஸ் நம்மளோட ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப நெருக்கமா இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ இவங்க சந்தோஷப்படுறதுக்கு மறக்க முடியாத சில எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க. லைக் ஹோஸ்டிங் பார்ட்டிஸ், ஈவெண்ட்ஸ் கண்டக்ட் பண்றது, இவங்க கண்டக்ட் பண்ணி இவங்களுக்கு ஒரு விஐபி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடக்கும்போது இவங்களோட ப்ராடக்டையும் கிஃப்டா கொடுக்கறது இவங்களோட வாடிக்கையா வச்சிருப்பாங்க. மோஸ்ட்லி இவங்க இன்விடேஷன் கொடுக்குறவங்க எல்லாமே மோஸ்ட் பவர்ஃபுல், இன்ஃப்ளூயன்ஷியல், ரிச் பீப்புளா மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த பீப்புள் அந்த பிராண்டோட பொருட்களை யூஸ் பண்ணும்போது அந்த பிராண்டுக்கு ஒரு விளம்பரமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் யூஸ் பண்ற பீப்புளுக்கும் அந்த பிராண்டோட பொருட்களை யூஸ் பண்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்படி யூஸ் பண்ற எக்ஸ்பீரியன்ஸ் தர்றது மூலமா அந்த பிராண்டோட ஒரு ஆழமான கனெக்ஷன் ஏற்படுது, கூடவே அந்த பிராண்டோட லாயல்ட்டியும் இன்க்ரீஸ் ஆகுது. 6வது பர்சனலைசேஷன் அண்ட் கஸ்டமைசேஷன். எக்ஸ்க்ளூசிவ்லி டிசைன் ஃபார் திஸ் பர்சன் ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி மேட் ஃபார் திஸ் காஸ்ட் அப்படின்னு விளம்பரம் பண்றது மூலமா அந்த பிராண்டோட பிரசன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அது லைம் லைட்டுக்கு வருது. எந்த பொருளா இருந்தாலும் சரி, ஒருவேளை ஹேண்ட்பேக்கா இருந்தாலும் சரி, சூட்ஸா இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸஸா இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸா இருந்தாலும் சரி, இல்லாட்டி டிராவல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி, இப்படி எக்ஸ்க்ளூசிவா நமக்கு மட்டும் தான் செய்யறாங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த கன்சியூமருக்கும் பிராண்டுக்கும் நடுவில் ஒரு நல்ல கனெக்ஷன் ஏற்படுது. கன்சியூமர்ஸ் டேஸ்ட் ஏற்ற மாதிரி அந்த பிராண்ட்ஸ் தங்களோட பொருட்களையோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸோ கொடுக்கறது மூலமா இந்த கன்சியூமர்ஸ் மத்தியில இந்த பிராண்டோட இமேஜ் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. பிராண்ட்ஸ் இப்படி செய்யறதுனால கன்சியூமர்ஸ் மத்தியில இந்த பிராண்டை வெறும் ஒரு பிராண்டா மட்டும் பார்க்காம தன்னோட அடையாளமாவே மாத்திக்கிறாங்க. ஸோ இந்த காரணத்துக்காக தான் யாராச்சும் ஒருத்தர் அந்த பிராண்டை பத்தி தப்பா பேசினாலே சரி, இது தன்னை தான் தப்பா பேசினாங்கன்னு சொல்லிட்டு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 7வது டிசைனிங் அண்ட் பிராண்ட் இமேஜ் கிரியேஷன். லக்ஸரி பிராண்ட்ஸ் எப்பயுமே மினிமலிஸ்டிக்கா, ஃபைனா, அட்வான்ஸான டிசைன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது இவங்க லோகோ, பேக்கிங்ல இருந்து ப்ராடக்ட் டிசைன் வரைக்கும் எல்லாமே மினிமலிஸ்டிக்கா தான் இருக்கும்.
இவங்க டிசைன் எல்லாமே பொதுவா பப்ளிக்கோட பெர்செப்ஷனை கான்சென்ட்ரேட் பண்ணியே இருக்கும். அதோட இவங்களோட பலவகையான ஆட்ஸும் ஹை குவாலிட்டி வீடியோஸும் தனித்தன்மையா இருக்கும். கூடவே இப்போ இருக்கிற ஃபாஸ்ட் ஃபேஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்களோட பொருளும் மாறிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலா ஒரு சேயிங் இருக்கு, யூ கெட் வாட் யூ பே ஃபார் அப்படின்னு. ஸோ இதை டெஸ்ட் பண்றதுக்காக 2008ல கலிஃபோர்னியால ஒரு ரிசர்ச் கண்டக்ட் பண்ணாங்க. அங்க 2 ஒயின் கிளாஸ் இருந்துச்சு. ஒன்னு $10 ஒயின் அண்ட் இன்னொன்னு $90 ஒயின். பட் உள்ள இருந்த ஒயின்ஸ் ரெண்டுமே ஒரே குவாலிட்டி தான். அவங்க பிரெயின்ல ஸ்கேனர்ஸ் வச்சு நடக்கிற மாலிகுலர் சேஞ்சஸை பார்த்தாங்க. அப்போ $10 ஒயின் குடிக்கும் போது எந்த ஒரு மாலிகுலர் ரியாக்ஷன் கிடையாது. பட் இதே $90 ஒயின் குடிக்கும் போது மக்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி குடிச்சதா இந்த ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த டெஸ்ட் மூலமா என்ன தெரிய வந்துச்சுன்னா, ஒரு பொருளுக்கு அதிகமான விலை கொடுத்து வாங்கும்போது அந்த கன்சியூமர் அந்த பொருளை ரொம்ப என்ஜாய் பண்றாருன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இதனால தான் இந்த லக்ஸரி பிராண்ட்ஸ் அவங்க பொருள் செய்யறதுக்கு இவ்வளோ காசு ஆகுதோ இல்லையோ அவங்களோட பொருட்களை ரொம்ப அதிகமான மார்ஜினை வச்சிருக்கிறாங்க. வாங்க சார், வாங்க சார். கார் பார்க்க வந்திருக்கேன் சார். சார் ஆக்சுவலி நீங்கள் பக்கத்து ஷோரூம் போய் பார்க்கணும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா லக்ஸரி கார் மட்டும் தான் கிடைக்கும். லக்ஸரி காரோட ரேட் என்ன தெரியுமா சார்? முதல்ல 8 கோடி ரூபா சார். உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 8 லட்சம் கூட இருக்கு. ஸோ நீங்கள் பக்கத்து ஷோரூம் பார்க்கறது நல்லது. ஏன் தெரியாம பேசிட்டு இருக்கீங்கடா? என்னோட நெட் ஒர்த் எவ்வளோ தெரியுமா உங்களுக்கு? ஒன்றும் தெரியலையா சார்? நான் நினச்ச உன் கம்பெனி விலைக்கு வாங்கிடுவேன்டா. முடிஞ்சா ஒரு காரை மட்டும் வாங்கி ஒரு காரன்னா ஒரு காரா? 3 கார் வாங்கிக்கிறேன்டா. 3 கார் இருக்கு. That is business. Why, Dada, why? This is business. This is my sweat. I know, but I did business. Shut up! Shut up! This is business. 8. சைக்காலஜிக்கல் வார். ஆக்சுவலா இந்த லக்ஸரி பிராண்ட்ஸ் எல்லாம் தங்களோட பொருட்களை விற்கணுன்றதுக்காக கஸ்டமரோட ஈகோவை சீட்டி பார்க்குற மாதிரி சில விஷயங்கள் செய்வாங்க. ஒரு கதை இருக்கு, யூஎஸ்ல ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் தான் லைஃப்ல கொஞ்சம் சக்சஸ்ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு லக்ஸரி கார் பிராண்ட் கிட்ட போய் வாங்க போயிருக்காரு. பட் அங்க அந்த கார் ஷோரூம்ல இருக்கிற ஒரு எம்ப்ளாயி அந்த பாஸ்கெட் பால் பிளேயர் பார்த்து, நீங்க உண்மையிலே கார் வாங்க தான் வந்திருக்கீங்களா இல்ல சும்மா சுத்தி பார்க்க வந்திருக்கீங்கன்னு கேட்டாரு. இதை கேட்டதும் அந்த பாஸ்கெட் பால் பிளேயருக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஸோ நான் ஒர்த்து தான் அப்படின்னு அந்த சேல்ஸ்மேனை ப்ரூவ் பண்றதுக்காக ஒரு கார் இல்லை 3 கார் ஆர்டர் பண்ணாரு. இது உண்மையிலே நடந்த ஒரு கதை தான். This one, huh? So finally the old guy says, yo man, you asked about all these cars, can you afford them? Now I'm pissed. I said, what the fuck you just said to me? So I buy 3. That one, and I want them dropped off. Move the seat back today, I want them dropped. So I got 3 Rolls Royces that I never dropped. So they go another make. இதுக்கப்புறம் அதே லக்ஸரி பிராண்ட் அந்த பாஸ்கெட் பால் பிளேயர் தன்னோட லாயல் கஸ்டமர்னு அட்வைஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா இந்த லக்ஸரி பிராண்ட்ஸ்லாம் தன்னோட பொருள் வாங்கினா உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரூடாக ஏற்படுவாங்க. பல மாசம் வெயிட் பண்ண வைப்பாங்க. இருந்தாலும் நிறைய பேர் அதே பிராண்ட் கிட்ட போய் பொருள் வாங்குறதுக்கு காரணம் அவங்களுக்கு அந்த பொருள் தேவைப்படுதுன்னு இல்லை, அந்த பொருளை வாங்குற அளவுக்கு தனக்கு தகுதி இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ அதனாலேயே லக்ஸரி பிராண்ட்ஸ் பெரும்பாலும் ரூடாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் சொன்னதுக்கான டீடைல்ஸ், கேஸ் ஸ்டடிஸ் எல்லாமே இந்த டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.